நீ பேசினா உன்னை கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நடவடிக்கை பாயுதுல, அது சர்வாதிகாரத்தினுடைய உச்சம். விஜய் பண்றது சர்வாதிகாரம் தான். கண்டிப்பா ஒன்றிய அரசு அவ்வளோ விமர்சிச்சாரு, எலெக்ஷன் அவ்வளோ விமர்சிக்கல, ஊர்கா மாதிரி தொட்டுக்கினாரு. இன்னைக்கு அந்த ஊர்கா கூட வேணான்னு சொல்றாரு. அப்போனா இவர் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்து இருப்பாரா? சிங்கப்பெண் அதிரடிப்படை டம்மி, ஒன்றுத்துக்கு லாக்கி இல்ல, அதாவது அப்படி சொல்ல முடியாது, தேவையில்லாத ஒரு ஆணி. டிஎம்கேலயும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அடுத்து அவங்களும் வந்து வருவாங்க டிவி கேக்கு அப்படின்னு. அதை வந்து வரும்போது பார்த்துங்க, அவனா இவங்க பெண்ணு எங்க அம்மா மாதிரி இருக்கிறாங்க, எங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க, நீங்க வந்து நான் சரணடைன்னு சொல்லிட்டு சரணடைவானா? 2 குத்து பக்கு பக்குன்னு வச்சுட்டு ஓடுறதுக்கு பார்ப்பானா? முற்போக்கான மாநிலங்களிலும் அன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி தோற்று போய்விட்டது. சோ அதனால இப்ப ஈஸியா அவங்க உள்ள வந்துருவாங்க. ஈஸியா உள்ள வந்துருவாங்க, இல்ல வந்துட்டாங்க. நாளைக்கே ஒரு உரிமை நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படுது, மாநில சுயாட்சியினுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னா இணக்கமா போயிடும்னு சொல்லிட்டு விட்டுற முடியுமா? நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வைங்க, என்னை சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து பிடிக்கிறாங்கன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன், சரிங்க வாங்க என்னை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, வாங்க என்னை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு போவேன்னா 2 குத்து வச்சுட்டு ஓட பார்ப்போம் நான் சிங்கப்பெண் அதிரடிப்படையை. ஒரு 2 இதே கையில் லட்டி இருந்தால் அது வேறு விஷயம், கையில் துப்பாக்கி குத்துருந்தா அது வேறு விஷயம், நடுங்கி ஒடுங்கி உக்காந்து இருப்பானுங்க. கையில் ஒன்றுமே இல்லாமல் வரும்போது தப்பு பண்ணுற ஏற்கனவே கிரிமினலு, அவனா இவங்க பெண்ணு எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறாங்க, எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் வந்து நான் சரணடைன்னு சொல்லிட்டு சரணடைவானா? 2 குத்து பக்கு பக்குன்னு வச்சுட்டு ஓடுறதுக்கு பார்ப்பானா? அப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன ஆகும்? சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கிற காவலர்களுக்கு திருட்டு நடந்திருக்கு, அவங்களுக்கும் பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கு, பல செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு, புரியுதுல? அப்படி இருக்கும்போது சிங்கப்பெண் அதிரடிப்படை டம்மி, ஒன்றுத்துக்கு லாக்கி இல்ல, அதாவது அப்படி சொல்ல முடியாது, தேவையில்லாத ஒரு ஆணி. ஏற்கனவே இருந்த ஒரு திட்டத்துக்கு அப்படி இல்லையா? சிங்கப்பெண் அதிரடிப்படையில் துப்பாக்கி கொடுத்துட்டு போங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படையில் வந்து லட்டி கொடுத்துட்டு போங்க, அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. இதை வந்து முன்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனால் அதோடைய விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, அவர்களுடைய அராஜகம்ன்றது அதிகமாக சொல்லிட்டு அதை கட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி நியமிச்சிருக்கப்பட்டிருக்க சிங்கப்பெண் அதிரடிப்படை எந்த ட்ரைனிங் எடுத்தாங்க, என்ன விதத்தில் அவங்க எந்த குவாலிஃபிகேஷனில் அவங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அவங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் என்ன வச்சிங்க, எதுவுமே உட்காந்து தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்ததாக எம்எல்ஏக்கள் சைடு வந்தோம்னா, இப்போ ஏடிஎம்கேலேருந்து தான் அதிகமாக ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி டிஎம்கேலையும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அடுத்து அவங்களும் வந்து வருவாங்க டிவிகேக்கு அப்படின்னு. அதை வந்து வரும்போது பார்த்துக்கலாம், சொல்கிறவங்க சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். இத்தனை எம்எல்ஏக்கள் போன பிறகும் திமுகலேருந்து ஒருத்தர் கூட போகலன்னா அதுக்கு என்ன காரணம்? கொள்கை பிடிப்பு, நன்றி, விசுவாசம், உணர்வு, உணர்ச்சி, அதுதான் திமுக. அதிமுக அம்மா இருக்கும் போது புரட்சி தலைவி, நிரந்தர முதலமைச்சர், தியாக தலைவி, தியாக செம்மல், எங்களை வாழ வைக்கின்ற தெய்வம், நான் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தமிழ்நாட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆளும் சொன்னவங்களுடைய கட்சி நீ என்ன ஆச்சு? அவங்க இவ்வளோ நாள் திமுக வசைப்பாடிந்தாங்க, அவங்க கட்சி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவங்க இடத்துக்கு இவங்க வந்து எங்களை வசைப்பாடுறாங்க, அவ்வளோதான். இப்போ இபிஎஸ் தலைமை சரியில்லை அப்படின்றதுனால தான் அவங்க எல்லாம் அங்கேருந்து வர்றாங்களா, இல்லை பதவி பணம் இந்த ஆளுங்கட்சியில் இருக்கணும் அப்படின்ற ஆசைக்காக வர்றாங்களா? பதவி பணம் ஆசை, அதனையும் தாண்டி தமிழ்நாட்டை மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று சூழப்போகிறது பாஜகவினால். இன்னைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில இருக்காங்க. பாஜக என்கின்ற ஒரு கட்சி வெறும் 1 சீட்டு 2 சீட்டு வச்ச இடத்துலலாம் கூட ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கு. இதே அதிமுகவில் அம்மையார் சசிகலா அவர்கள் பெரும்பான்மையை கையில் வைத்துக்கொண்டு ஆளுநருடைய அழைப்புக்கு காத்துட்டு இருந்தோம், பாஜக ஆளுநரை அனுப்பல. அப்படிப்பட்ட பாஜக இன்னைக்கு அமைதியாக இருக்கு. பாரம்பரியமான கட்சி அஜித் பவார் சரத்பவார் கட்சியை உடைச்ச பாஜக தாவைக்காவை பார்த்து அமைதியாக இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பித்தவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருன்ற அந்த ஒரு கோபம் கூட இல்லாமல் பாஜக அமைதியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து திராவிடம் என்கின்ற சொல் பாஜகவுக்கு பிடிக்காது. அந்த திராவிடம் என்கின்ற சொல்லை தன்னுடைய கட்சி பெயரில் வச்சிருக்காத ஒருத்தர் ஆட்சியில் அமைச்சிருக்காரு. அதை பார்த்துக்கிட்டு வந்து பாஜக ரொம்ப அமைதியாக இருக்குது. இடி ஐடி எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மற்ற மாநில கட்சிகள் எல்லார் வீட்லேயும் ரைடு விடுற பாஜக தாவேக ஆட்சியை பார்த்து அமைதியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இத்தனை நாட்களாக நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்து ஒரு அமோனியா வாய் கசிவு கூட பாஜக வாய் தரல.
அமோனியா வாயுவை அரசியல் ரீதியில் கொடுக்கல, அது ஒரு விபத்து. அதை பார்த்து கூட பாஜக வாயை திறக்காம அமைதியாக இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்களோ, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ, பாஜகவிலிருந்து வெளியே சென்றிருக்கின்ற அண்ணாமலை அவர்களோ, முக்கிய நிர்வாகிகள் யாரும் வந்து தாவேக்காவை விமர்சிக்காம இருக்காங்க. அதனையே தாண்டி திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சார் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நாங்க விட மாட்டோம், இங்க பாஜகவுடைய சதி நடக்க போகுது, இவங்க எப்படி கோத்ரா ரயில் சம்பவத்தை முன்னெடுத்தாலும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் முன்னெடுக்க போறாங்க, எப்படி வந்து பாபர் மசூதியில் ராமர் கோயில் இருக்குது, ராமர் சிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடி வந்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்த பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விடாப்படியே நின்னாரு. ஆனா அதே இடத்துல RSS காரரை போட்டு தாவேக்கா ஜெயிக்க வச்சிருக்கு. ஏன் மதுரையில வேற நிர்வாகி இல்லையா, வேற யாரையும் நிக்க வச்சா ஜெயிக்க மாட்டாங்களா? அந்த தொகுதியில RSS ஏற்கனவே அங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அதுவும் இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு தெரியும். அங்க நீங்க கொண்டு போய் RSS காரரை போட வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவினுடைய மௌனமும் தாவேக்காவினுடைய நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டை மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கும் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக வந்து கூட்டணியில இருக்கிற எம்எல்ஏக்கு வந்து வெளியே போறதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்படியே போறாங்கன்னா வந்து வேற கட்சிக்கு போறதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. என் கட்சியில் வந்து சேர்ந்துக்க அப்போ சொல்லுவாங்களா? ஆனா இன்னைக்கு அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போறதை பார்த்துட்டு பாஜக அமைதியா இருக்காங்க. இங்க எவ்வளவு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுது. இந்த மௌனத்திற்கான காரணம் என்னன்னு, அதுதான் வந்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி சூழ இருக்கிறது. அது தாவேக்கா அரசின் மூலமாக பாஜக வந்து வெளிமாநிலங்களில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி ஆட்சி அமைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் அது எடுபடாது. ஆனால் இங்கே ரசிக முகம் எடுபடா, அதை வச்சு அவங்க காய் நகர்த்தி இன்னைக்கு ஒரு ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா பாஜகவே மிக வீரியமாகவும் அசுரபலத்துடன் எதிர்த்த 3 முதலமைச்சர்களும் தோற்கடிக்கப்பட்டார்கள் ஒரே நாளில். அந்த 3 மாநிலத்திலும் கேரளா முற்போக்கான மாநிலம், மேற்கு வங்கம் முற்போக்கான மாநிலம், தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம். ஆனால் இந்த 3 முற்போக்கான மாநிலங்களிலும் அன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி தோற்று போய்விட்டது. ஸோ அதனால இப்போ ஈஸியாக அவங்க உள்ள வந்துருவாங்க இல்லை வந்துட்டாங்க. செஸ்ஸில் வந்து ராஜான்றது பாஜக, மன்னிக்கும் ராணின்றது பாஜக, பின்னாடி நின்றுட்டு காவல் காத்துட்டு இருக்காங்க. யாரு? ராஜாவை, தாவேக்காவை. அப்போ முன்னாடி இருக்கிற சோல்ஜர் தான் தாவேக்கா, அவங்க தான் முன்னெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் செக்மெண்ட் யாருக்கு விழும்? ராஜாக்கு விழும். அந்த ராஜாக்கு விழுறத ராணி தடுத்துட்டு இருக்காங்க, அதுதான் பாஜக. ஆனால் செஸ் போர்டில் ஆட்ட நாயகன் யாரு? ராணி தான். அந்த மாதிரி தான் இங்கே அரசியல் சதுரங்கம் என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ முதலமைச்சர் அவர்கள் கூட நம்ம ஒன்றிய அரசோட இணக்கமா போயிடலாம், எதுக்கு நம்ம வம்பு வச்சுக்கணும், நிதியெல்லாம் வரணும், இணக்கமா போயிடலாம் அப்படின்னு. இதேதானாங்க, கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லும் போது எங்க போனாரு? வெளிப்படையா சொன்னாங்களே. புறநானூறு வரும் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்னா, ஒன்றிய பட்ஜெட்ல புறநானூறு வரும், திருக்குறள் வரும், எதுவுமே வரல. அதை பார்த்துட்டு அமைதியா இருந்தாரு. இன்னைக்கு இணக்கமா போயிடலான்னா எப்படி? கொள்கை எதிரின்னு பாஜக சொன்னாரு, ஒன்றிய அரசு அவ்வளோ விமர்சிச்சாரு, எலெக்ஷன் அவ்வளோ விமர்சிக்கல, ஊர்கா மாதிரி தொட்டுக்கினாரு. இன்னைக்கு அந்த ஊர்கா கூட வேணான்னு சொல்றாரு. அப்போனா இவர் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்து இருப்பாரா? கேட்கறது நியாயமான கேள்வி. எல்லாமே வீடியோ ஆதாரத்தோடு இருக்கு. அப்படி இருக்கும்போது இணக்கமாக போயிடும். எந்த விதத்தில் இணக்கமாக போயிடுவீங்க? அவங்க வந்து மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னீங்க, சரி இணக்கமாக போயிடணும்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? பிஎம் ஸ்ரீ இணக்கமாக போயிடும்னு சொல்லிட்டு பிஎம் ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? தொகுதி மறுவரை இணக்கமாக போகும்னு சொல்லிட்டு தொகுதி மறுவரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் இணக்கமாக போகும்னு சொல்லிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? 3 வேளாண் சட்டம் இணக்கமாக போயிடும்னு சொல்லிட்டு அமல்படுத்திட முடியுமா தமிழ்நாட்டில்? அப்போ நீங்கள் இணக்கமாக போயிடலான்னா அதனுடைய வெளிப்படைத்தன்மை என்ன? எந்த விதத்தில் நீங்கள் அவங்க செய்கிறது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வஞ்சனையாக தான் செய்கிறாங்க. மெட்ரோக்கு நிதி கேட்டோம், கொடுக்கல. இணக்கமாக போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மெட்ரோக்கு நிதி வேணான்னு போராடாமல் விட்டுருவீங்களா? நாளைக்கே ஒரு உரிமை நம்ம கிட்டேருந்து பறிக்கப்படுது, மாநில சுயாட்சியினுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னா இணக்கமாக போயிடும்னு சொல்லிட்டு விட்டுற முடியுமா? எந்த விதத்தில் அவர் இணக்கமாக போயிடலான்றாரு? அதுதான் சோல்ஜர்ஸ் காயின் முன்னாடி போகிறாங்க, பின்னாடி இருந்து ராணி ராஜாவை கட்டுப்படுத்துகிறாங்க. பாஜக என்கின்ற ஒரு ராணி சதுரங்கத்தில் ராஜா என்கின்ற தாவேக்காவை கட்டுப்படுத்துகிறது. அதனை தெரியாமல் தாவேக்காவிற்கு முன்னாடி இருக்கின்ற அந்த சோல்ஜர்கள் என்பது திமுக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்குதா? நம்ம கருத்து நம்ம சொல்றோம், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னோம்னா நம்மளை கைது பண்றது கண்டிப்பாக இல்ல. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இது மாதிரி நடந்தது இல்லையா? இப்பதான் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு, டிஎம்கேல நடந்தது இல்ல. டிஎம்கேல நடந்தது இல்லை. யார் அந்த மாதிரி கைது செய்யப்பட? அதிமுக ஆட்சி காலத்துல ஜட்ஜி கேள்வி கேட்டார் சொல்லிட்டு ஜட்ஜினுடைய மருமகன் வீட்டில் கஞ்சா வச்சு கைது பண்ண வழக்கெல்லாம் இருக்கு. ஊரறிஞ்ச விஷயம், வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது போல அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா முன்னாடி அவனா கேள்வி கேட்டானா அவன் க்ளோஸ்,
அடுத்த நாள் அவன் க்ளோஸ். அந்த மாதிரி இவங்க வந்து இப்போ தான் வந்திருக்காங்கன்றதை அந்த பாணி இவங்க கையில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? கேள்வி கேட்டால் அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. சரி, அந்த இப்போது ரீசெண்டாக நாங்களாம் வந்து எக்மோர் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸில் ஜெயிச்சிட்டோம். புரியுதுங்களா? அப்போ நாங்கள் இப்படி பண்ணோம். அது என்னன்னா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சரண்ராஜ்னு ஒருத்தர் தாவேக்காவுக்கு எதிராக பல கருத்துக்களையும் முன் வச்சாரு. அதுக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் 2 பெண்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. தான் முதுகில் முதல்ல இருக்கிற அழுக்க பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த 2 பெண்களுடைய வீடியோலாம் எடுத்து பாருங்க, எவ்வளோ ஆபாசமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இவர் தொடப்பக்கட்டன்னு சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு இவரை நைட்டோட நைட்டா 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சரி, 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ணல, 3 மணிக்கு தாம்பரத்தில் இருக்குது வீடு, தாம்பரத்தில் கொளத்தூர் மிட் நைட்டில் வரதுக்கு ஒரு 1 hour ட்ராவல்னு கூட வைங்க. 3 மணிக்கு நீங்கள் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியது, ஏன் 11 மணிக்கு கூப்பிட்டு வந்தீங்க? அவ்வளோ நேரம் சரண்ராஜ் எங்கே போயிருந்தார்? அதையே நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க. அவரையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் மிரட்டி இருக்கீங்க? புரியுதுங்களா? அந்த கேஸில் நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம். ஆனால் கருத்து நீ பேசினா உன்னை கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நடவடிக்கை பாயுதுல, அது சர்வாதிகாரத்தினுடைய உச்சம். அப்ப விஜய் பண்றது சர்வாதிகாரம் தான். கண்டிப்பா. புரியுதுங்களா? நீ வெளியே எனக்கு எதிராக கருத்து சொல்லாத. நாங்கள் எவ்வளோ வேணா திட்டுவோம். முன்னாள் முதலமைச்சர் எவ்வளோ கேவலமாக வேணா பேசுவோம். முன்னாள் அமைச்சர்களை எவ்வளோ கேவலமாக வேணா பேசுவோம். நிர்வாகிகளை எவ்வளோ கேவலமாக பேசுவோம். அதை நாங்கள் பேசுவோம். நீ பேசுனா அரெஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு பாணியில தான் இன்னைக்கு அவங்க இயங்கி கொண்டு இருக்காங்க. அப்ப முன்னாள் முதல்வரை வந்து இப்ப இருக்க முதல்வர் வந்து அங்கிள் அந்த மாதிரிலாம் சொன்னப்ப அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க பெருந்தன்மையா இருந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதுதாங்க இங்க பெரிய தப்பு.